Praise the Lord. Hallelujah. பார்த்து நன்றி சொல்லலாமா தேவன்? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே. துதிங்க, நல்லா சவுண்டா துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா துதிங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் விடாமல் நல்லா சத்தமா துதிங்க பார்க்கலாம். குரலை உயர்த்தி தேவனை கனம் அடிச்சும் போது தேவன் மகிமை அடைகிற தேவனா இருக்கிறார். என் மக்கள் எனக்காக சத்தம் இடுறாங்க, என் மக்கள் எனக்காக சத்தம் செய்கிறாங்க, என் மக்கள் எனக்காய் கம்பீரித்து சத்தத்தோடு தேவனை துதிக்கும் போது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை கனம் அடிச்சு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீர நன்றி ஐயா. தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீர நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. சொல்லுங்க. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமா நீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. என்னை கண்டீரே, கண்ணீர் துடைச்சீரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி
நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. அநாதி நன்றி ஐயா. அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாலும் தேவனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே. இணையில்லா தேவன் உமக்குதானே. கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே. கரம் பிடித்த நாயகரே. கைவிடாத தூயவரே. அம்மை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா. உலகமெல்லாம் மாயையா. உம்மன் ஒன்று போதுமையா. உம்மன் ஒன்று போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவா பிரசன்னம், 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 தேவா பிரசன்னம். தேவ பிரசன்னம் நம்மை நடச்சும், தேவ ஆவியானவர் நடச்சுதல் நமக்கு உணரணும்னா அவரோடு கூட இணையணும். Only when we go strong with the Lord, கர்த்தரோடு கூட இணையும் போது அவர் வழி நடத்துதல் நமக்கு புரியும். அவர் எப்படி செய்கிறார், எப்படியா நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியணும்னா கர்த்தரோட பிரசன்னத்துக்குள்ள இணைந்து அவரோடு கூட வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற. நம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. நீர் பேசுகிற வார்த்தை இங்கே இருக்கிற சகோதரிமார்களை பலன்படுத்தும்படியாக தகப்பனே, ஏன் சகோதரிமார்களை இவ்வளவாய் நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர், இப்படியாக அவர்கள் மத்தியில் ஒரு ரிவைவலை கொண்டு வரும்படியாக, ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, வந்திருக்கிற சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. அதெல்லாம் ஜெபிக்கிற சகோதரிகளாக தகப்பனே, இவர்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது பிசாஸ் வாசல் அழுக வந்து அப்படியே ஓடி போகணும் ஆண்டவரே. இப்படியா இவர்களை பலன்படுத்தி ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பேர் வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா 12 சீஸ்டருங்க இருந்தாங்க. இந்த 12 சீஸ்டரில் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த 12 பேர் இருந்து இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் அதிசயம் செய்தார். அல்லேலூயா. வெறும் 12 பேரை வச்சு கர்த்தர் அவ்வளோ செய்தார். நான் யோசிச்சு பாருங்க, நம்ம 16 பேர் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 2 விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேம் வச்சிருக்கிறாங்க பசங்க. உங்களை ஒரு கேம் ஆட வச்சு உங்களை சந்தோஷமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையை முடிக்கும்படியாக கர்த்தர் பிள்ளையை விரும்புகிறாங்க. 2 காரியம். வை உமன், ஹவு டு பி எ உமன் ஆஃப் காட். கர்த்தருடைய மகளாக, கர்த்தருடைய மகளாக நான் எப்படி இருப்பது. ஹவு டு பி எ உமன் ஆஃப் காட். கர்த்தருடைய மகளாக நான் எப்படி இருப்பது. எப்படி இருப்பது, எப்படி இருக்கலாம். நான் கர்த்தருடைய மகள் என்று சொல்லுகிறாய் என்று சொன்னால் உனக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஐ சே எ மேன் ஆஃப் காட், நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மனிதன் என்று நான் சொல்லும்போது ஐ சே, ஐ ப்ரீச், ஐ டாக், ஐ ஸ்பீக், ஐ ப்ரே, ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் காட். இல்லையா, கர்த்தருக்காக அநேக காரியங்கள் நான் செய்கிறதுனால நான் கர்த்தருடைய மகன் என்று சொல்லுகிறேன். இல்லை, கர்த்தரோடு கூட பேசுறதுனால நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ உங்களை கர்த்தர் வேத புஸ்தகம் நான் பார்க்கும்போது, நான் அநேக தடவை சொல்லியிருக்கிறேன், வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது சகோதரிகளை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சகோதரிகளை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்து. ரொம்ப பிடிச்ச சகோதரி எனக்கு இந்த வேத புஸ்தகத்திலே ரொம்ப பிடிச்ச சகோதரி யாருன்னா இந்த நகோமியும் ரூத்தும். யாரு? இந்த நகோமியும் ரூத்தும். ஏன்னா மாமியார் மருமக எப்படி இருக்கணும், மாமியார் மருமக எப்படி இருக்கணும். ஒரு மாமியார் எல்லாமே எழுந்து போயிட்டா, கணவன் எழுந்தா, பிள்ளைகள் எழுந்தா, எல்லாத்தையும் எழுந்த போகிலும் நகோமி எவ்வளவு விசுவாசமாக இருந்ததுனால, எவ்வளோ அன்பாய் அந்த மருமகளோடு கூட இருந்ததுனால, அந்த மருமகள் எங்கேயும் கவலைப்படாமல் விடாமல் அங்கே மாமியாரை பிடிச்சு கொண்டு இருந்தா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு மாமியார் இருக்கணும், மாமியார் எப்படி இருக்கணும் என்று சொல்லி இந்த குடும்ப காரியங்களை இந்த 2 சகோதரிகளை பார்த்து நம்ம
கற்றுக்கொள்ளலாம். நவோமியை பாருங்க, கணவன் இழந்தால், பிள்ளைகள் இழந்தால், நிலத்தை இழந்தால், வீடை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டா. she doesn't have any support. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம இந்த தேசத்தை விட்டு வேறொரு தேசத்துக்கு நகோமி வருகிறாள். இந்த தேசத்துல வந்த பிறகு நகோமிக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து பலன்படுத்தி ரூத்தையும் நடத்தும்படியாக, ரூத்துக்கு போவாசை காட்டும்படியாக நகோமியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். she lost everything but still God used Naomi. எல்லாம் எழுந்த போதிலும் நகோமியை கொண்டுதான் ரூத்துக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்தார். she was strong enough. நகோமி சொல்றாங்க ரூத்துக்கு, நீ என்ன பண்ண, போயிடு, வேண்டாம், என்கிட்ட பையனை இல்லை, 2 பையன்களும் செடுத்துட்டாங்க, நீ என்கிட்ட இருக்காது, நீ என்ன செய்ய, போயிடு என்று சொன்னாங்க. ஆனால் ரூத் போகலை. she said, நான் போக மாட்டேன், உன் கடவுள் தான். எவ்வளோ மருமகளுக்கு அந்த மாதிரி சொல்றீங்கன்னு தெரியல. உங்கள் சொந்தக்கார் வந்தால் நான் ஏன் உங்கள் வீட்டு சொந்தக்காருக்கு டீ ஆக்கி கொடுக்கணும்? அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்கிற பாருங்க ரூத்து, உங்கள் கடவுள் தான் என் கடவுள், உன் நிலம்தான் என் நிலம், உன் ஜாதி தான் என் ஜாதி, உந்து தான் எந்து தான் உந்து. எவ்வளோ அழகான ஒரு ஐக்கியம், எவ்வளோ அழகான ஒரு உறவு, எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதம். அது இருந்ததுனால தான் ரூத்தை கடைசி வரையிலும் நகோமி விடாமல் காத்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது நகோமியும் ரூத்தும். அப்படியா இருக்கும்போது இப்போ தேவனோட மகளாய் நான் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் இந்த நாளுக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு கேமுக்கு நாம் கடந்து செல்வோம். நான் தேவனோட மகளாய், ஹவு டு பி எ உமன் ஆஃப் காட். எடுத்து படிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3 verses 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் வழிகள் எல்லாம் அவரை என்ன செய்யுங்க, நினைத்துக்கொள், அப்பொழுது. ஆமா, நீங்க ஒரு தேவனோட பெண்ணாக நீங்க இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? கடவுளின் பெண். ஒரு கடவுளின் பெண்ணாக, கேள்வி என்ன கேட்டேன் உங்களை, ஒரு கடவுளின் பெண்ணாக எப்படி இருப்பது? ஒரு கடவுளின் பெண்ணாக எப்படி இருப்பது? இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க, கடவுளின் பெண்ணாக எப்படி இருப்பதுன்னா, சர்ச்சுக்கு வருது, வேத புஸ்தகம் படிக்கிறது, சர்ச்சுக்கு வருது, வேத புஸ்தகம் படிக்கிறது, கரெக்டாமா? அப்படின்னா ஒரு கடவுளின் பெண்ணாக எப்படி இருப்பாய்? ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு வருது, காணிக்க போகிறது, பாட்டு பாடுறது, கூட்டுறது, பெருக்குறது, சேர போடுறது. இது பண்ணிட்டா பெண்ணாக இருக்க முடியுமா? முடியாதுங்க, முடியாது. யூதாஸ் இஸ்காரியத் யார் சொல்லுங்க? இயேசுவை காட்டி கொடுத்தவன். இவெல்லாம் செய்தான், இதெல்லாம் பண்ணான். சேரு இயேசு கிறிஸ்து நடக்கும்போது அவருக்கு நாற்காலி எடுத்து போடுறது, நடக்கும் போதெல்லாம் தூசி தட்டுறது, அவருக்கு சாப்பாடு இல்லைன்னா அங்கே கூப்பிட்டு சாப்பாடு ஆயுதம் பண்ணுறது, இதெல்லாம் யூதாஸ் இஸ்காரியத்து பண்ணான். அநேகர் சபையில் அநேக கிறிஸ்துவர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு பாஸ்டர் வந்தால் அவர் அரவணைக்கிறது, பார்க்குறது, சாப்பாடு போடுறது, எல்லா அழகான விஷயங்கள், ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் கடவுளின் பெண்ணாக கருதுவது கிடையாது. நீ கடவுளின் பெண் என்று சொல்லி நீ உன்னை கருதுகிறாய் என்று சொன்னால் இந்த வசனம் அழகாய் சொல்கிறது. படிங்க ஒன்று முறை நீதிமொழி. உன் வழிகள் எல்லாம் அவரை என்ன பண்ணுங்க, நினைத்துக்கொள், அப்பொழுது. ஆமா, அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் யாரை நினைத்து கொள்ளணும்? அது அர்த்தம் என்னன்னா, திஸ் மீன்ஸ் we have to consult with God regarding our decision. நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது நீதிமொழி 3:6 என்ன அர்த்தம்? நான் வழிகளெல்லாம் யாரை நினைத்து கொள்ளணும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? போமதெல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், கண்ணு 3 ஸ்தோத்திரம் சொன்னா ஸ்தோத்திரம் போயிடுவேன். அது அர்த்தம் கிடையாது. உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் அப்படின்னா போகும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் 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 போயிட்டு மூச்சு வாங்கி கீழே பத்துருவேன். அதுவும் கிடையாது. நீ வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் என்ற அர்த்தம் என்னன்னா, அதோட முழு அர்த்தம் என்னன்னா, உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் என்று சொல்லும்போது நீ என்ன தீர்மானம் எடுக்க, திஸ் மீன்ஸ் டு கன்சல்ட் தேவனை. நீ என்ன தீர்மானம் எடுத்தாலும் யாரை கன்சல்ட் பண்ணணும்? ஆமாம், எவ்வளோ முறை நம்ம அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணியிருக்கிறோம்.
நீ உன்னை பெண் என்று நீ கருதுகிறாய் என்று சொன்னார். ஒரு குடும்பத்தில் பெண். யார் வீடை கட்டுறதுங்க? பெண். வசனம் அதுதான் சொல்லுது. பெண்ணானவள் எதை கட்டுகிறாள்? வீடை கட்டுகிறாள். அப்போ ஒரு பெண் வீடை கட்டுகிறாள்னா அவள் கடவுளின் பெண்ணாக கருதப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன். கடவுளின் பெண்ணாக இருந்து அவள் வீடை கட்டினால் அந்த வீடு மணலில் மேல் கட்டின வீடு அல்ல, பாறையில் மேல் கட்டின வீடு. சரியா? மணல் மேலே எல்லாரும் வீடை கட்டிடலாம். நீங்கள் பீச்சுக்கு போங்க, ஒருத்தன் வீடை கட்டி வைக்கிறான். அலை வந்துச்சுன்னா அடிச்சுன்னு போயிடுது. ஆனால் பாறையில் மேல் கட்டுற வீடு என்ன நடந்தாலும். அப்போது கடவுளின் பெண்ணாக கருதப்பட்டுகிறவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் கற்பாறையில் மேல் வீடை கட்டுகிறாள். கற்பாறையின் மேல் எந்த பெண் வீடை கட்டுகிறாள்? யார் ஒருவள் என்ன நடந்தாலும் நான் கர்த்தரின் தீர்மானத்தின் படித்தான் நான் செய்வேன் என்று சொல்லி உறுதி கொள்கிறாளோ அவள் கற்பாறையில் மேல் வீடை கட்டுவாள். புரியுதுங்களா? When you build the house upon the rock of God, கர்த்தரின் கற்பாறையில் மேல் நீ வீடை கட்டினா அது உறுதியாக இருக்கும். அது அசையாது, அது அசையாது. நீங்கள் எப்பவுமே நினைக்காதீங்க நல்ல மலை மேலே வீடை கட்டிட்டேன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க. அங்கே தான் எரிமலை வரும், அங்கே தான் குளிரும், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வீடு கட்டினாலும் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருந்து இந்த கற்பாறையின் மேல் வீடை கட்டினால், இயேசுவின் மேல் வீடை கட்டினால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. முதல் காரியம் நான் சொன்னேன் இல்லையா, நீதிமொழி 3:6, உன் வழிகளெல்லாம் யாரை நினைக்கணும்? கர்த்தர் நினைக்கணும். நீ எப்படி கர்த்தர் நினைப்ப? இன் எவ்ரி டிசிஷன், நீ எடுக்கிற குடும்ப வாழ்க்கையில் குடும்ப விஷயத்தில் என்ன டிசிஷன் எடுத்தாலும் யாரை நினைக்கணும்? கர்த்தர் நினைக்கணும். இது கர்த்தர் ஒத்துப்பாரா? இதை கர்த்தர் ஒத்துப்பாரா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்ம பசங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு. பொண்ணு வீட்டில் வந்து இந்த மஞ்சள் கல்யாணம் முன்னே இந்த இது மஞ்சள் போடுறாங்க இல்லையா? ஏன் போடுறாங்க தெரியாதுங்க. உனக்கு தெரியுமாம்மா ரேணுக்கா ஏன் மஞ்சள் போடுறாங்க? தெரியாது. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா ஏன் மஞ்சள் போடுறாங்க? கல்யாணத்துக்கு முன்னே உங்களுக்கு போட்டுக்கிறாங்க, போடலையா? நோ ஆப்பர்ச்சுனிட்டி. லவ் மேரேஜா? அதனால தான் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் உங்கள் மாமியார் வரக்கிறாங்க இங்கே. சரியா? இந்த என்ன போடுறது இல்லை, என்ன போடுறாங்க? இந்த மஞ்சள் ஏன் போடுறாங்கன்னு சொன்னால் பாஸ்டர் கேட்டால் பாஸ்டர் சொல்லுவார். ஏன்னா அந்த காலத்தை வயலில் வேலை செய்கிறவங்க வேர்வையில் வேலை செய்து வேர்வையாக இருக்கும். அந்த திருமண முன் நாளில் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்தனமெல்லாம் தேய்ச்சி மஞ்சளை தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தேய்ச்சிட்டு போவான் இஷ்டத்துக்கும். அது சாங்கியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு சொல்லி 3ஆவது நாள் போய் குடிச்சிட்டு வரான். இது ஒரு சாங்கியமாக இந்த 21st செஞ்சுரியில் இருக்குது. அப்போ என் பல்லைய என்ன பண்ணால் பொண்ணு வீட்டில் வந்து இந்த மஞ்சளை பூசிக்கினாங்க. ஆனால் என் பையன் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் பூசிக்கங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், பூசிக்க மாட்டேன். ஏன் பூசிக்க மாட்டேன்னா அவன் யோசித்தான். என்ன யோசிச்சான்னா, என் வழிகள் எல்லாம் நான் கர்த்தரை நினைக்கணும். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? இப்போ நான் இந்த மஞ்சா பூசிட்டேன்னா இதை கர்த்தர் விரும்புவாரா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இதை விரும்புவாரா? இப்போ கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னா கர்த்தர் அதுக்கு பிடிக்குமா? அப்போ உங்கள் வழிகளெல்லாம் நீ கர்த்தரை நினைத்து பார்க்கிறேன்னு சொன்னால் நீ எடுக்கிற ஒரு காரியத்திலும் ஒரு விஷயத்திலும் கர்த்தரோட தீர்மானம் என்னவா இருக்கும் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கணும். நீ பேசுகிற பேச்சில் கர்த்தரோட வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தர் பேசினால், கர்த்தர் தீர்மானம் எடுத்தால் எப்படி இருக்கும்னு யோசித்தால் தான் இந்த நீதிமொழிகள் 3:6 சொல்கிற பிரகாரம் உன் வழிகளெல்லாம் யாரை நினைச்சு பார்க்கணும்? கர்த்தரை நினைச்சு பார்க்கணும். முதல் காரியம், நீ கர்த்தரை நினைத்து பார்க்கிறாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா தீர்மானத்திலும் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். 2வது காரியம், நீ கர்த்தரை உன் வழிகளெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா யோசனை, எவ்ரி தாட்ஸ் இன் யோர் மைண்ட், நம்ம டக்குன்னு இன்னைக்கு கூட ஒரு 10 ரூபாய் அங்கே கெச்சிச்சு. எனக்கு இப்போ கூட ஒரு 10 ரூபாய் கெச்சிச்சு. என்ன பண்ணிக்குவேன்? எடுத்து பாக்கெட்டில் வச்சிருப்பேன்னா அப்படி வைக்கலாமா இல்லை எடுத்து இங்கே யோசனை, நம்ம தாட்
எனக்கு இந்த பிக் பஜாரில் ஸ்டார் மார்க்கெட் தெரியுமா? இந்த கோபாலன் மாலில் மேலே வந்து ஸ்டார் மார்க்கெட், ஸ்டார் பஜார் ஒன்று. ரொம்ப அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு தங்க செங்கிலி கிடைச்சிடுச்சு எங்களுக்கு. இந்த உள்ளே என்ட்ரு ஆன உடனே அந்த தங்க செயின் வந்து எனக்கு, நானும் என் மச்சான் ஷீலாவோட அண்ணன், நான், ஷீலன் 3 பேரும் ஷாப்பிங் போனோம். போகும்போது அந்த தங்க சங்கிலி ஒன்று கீழே கிடைச்சிச்சு என் மச்சானுக்கு. என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? எத்துப்போம். உண்மையாக பேசணும், அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. என்ன பண்ணுவோம், டக்குன்னு எடுத்துட்டு கர்ச்சீஃப் அப்படியே கீழே, கர்ச்சீஃப் அப்படி போட்டு, கர்ச்சீஃப் எடுக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாரி போட்டுன்னு அப்படியே டபக்குன்னு இப்போ நில்லிட்டு யாருன்னா மூவ் ஆகிறோம் நிற்க மாட்டீங்க. ஒரே கிளாஸாக அரை பார்த்து நிற்பீங்க. ஏன்னா மூவ் ஆனால் யாருக்கா தெரிஞ்சிடும். நீங்கள் மூவ் ஆக மாட்டீங்க. எப்படி நாயத்தை எடுக்கணும், என்ன செய்யறது, கையில் கர்ச்சீஃப் இல்லை, என்ன பண்ணுவீங்க? பாவம் கடை மூடுற டைம் வந்துச்சு, 1 hour ஆயிடுச்சு, அங்கேயே நின்றுக்கிறாங்க, எடுக்க முடியல. அந்த மாதிரி எல்லாம் சூழலை வந்திருக்கும். இவனா பண்ணா சேத்தனு, லைவ் ஸ்டோரி சொல்கிறேன், இல்லைன்னா அப்போ கேட்டுக்கங்க. சேத்தன் என்ன பண்ணா, டக்குன்னு எடுத்துட்டு அந்த ஸ்டோர் மேனேஜர் இருக்கிறாங்க பாரு, அவங்கள்ட்ட போய் இதில் சிக்கிது யாருக்கு கொட்பிடி தெரியும், நமக்கு லேடிஸ் தெரியும் இல்லையா, யாக்கோ கொட்டை, யாக்கு கொட்டை. ஏன்னா நம்மளோட சிந்தனை அப்படித்தான். அப்போ வசனம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் யாரை நினைக்கணும், கர்த்தரை நினைக்கணும். முதல் காரியம், வாழ்க்கையில் எடுக்க எல்லா தீர்மானத்திலும் எவ்ரி டிசிஷன் யாரை யோசிக்கணும், கர்த்தர். 2வது, உன் வாழ்க்கையில நீ யோசிக்கிற எல்லா காரியமும், எவ்ரி தாட்ஸ் யோசிக்கிற பத்தியா, சிந்தையால் நீ எதை செய்வாய், பாவம் செய்வேன். சிந்தையால் என்ன செய்வேன், பாவம் செய்வேன். பாவத்தோடு இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தால் பாவம், இச்சையோடு ஒரு ஆணை பார்த்தால் பாவம், இச்சையோட ஒரு பொருளோ பிறரின் பொருளோ நீ பார்த்தால் பாவம். அப்போ யோசனையால் செய்கிற எல்லாமே பாவம். அதனால தான் நீதிமொழியில சொல்றாரு, என் வழிகள் எல்லாம் யாரை நினைச்சு பாரு. நீ கர்த்தரை நினைக்கிறாய் என்று சொன்னாய், நீ சிந்தனையால் எதை செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுறேன் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்க வந்து அநேக காரியங்களை பார்க்கிறவர்கள். வீடை கட்டுருவீங்க, சேர்த்து வைக்கணும், சிக்கனம் பண்ணணும் இல்லையா, வீடை கட்டணும், சேர்த்து வைக்கணும், சிக்கனம் பண்ணணும், ரொம்ப குறைவாக செலவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் செலவு செய்ய யோசிக்கும் போது உங்கள் சிந்தையால் சில காரியங்கள் நீங்கள் தவறாய் செய்ய தோன்றும். சில காரியங்கள் வந்து நீங்கள் எப்படி, பிசாசான வந்து உன்கிட்ட வந்து சொல்லுவான், கொடுக்காத, செய்யாத, பண்ணாத, உதவாத, அப்படி உங்கள் சிந்தையால் உன்னை என்ன செய்வான், அலக்கழிக்குவான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் உன் வழிகளெல்லாம் யாரை நினைச்சிக்க, கர்த்தரை நினைச்சுக்க. இப்போ கர்த்தர் இருந்தார்னா, இந்த சாராபாத் விதவை நினைச்சுக்கங்க. சாராபாத் விதவி என்ன பண்ணா சொல்லுங்க, கதை சொல்லுங்க, என்ன பண்ணா? சாராபாத் விதவின்னு ஒரு விதவை இருந்தா, சரியா? அந்த விதவி என்ன பண்ணா, கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு. அந்த மாவு என்ன பண்ணணும், அவளும் அந்த பையனும் சாப்பிட்டு சாகணும். அவளுக்கு தான் வழி. ஏன்னா அந்த இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு, அதை சாப்பிட்டு செத்துடணும்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணாங்க. அப்பொழுது ஒரு பாஸ்டர் வராரு. அவர் வந்துட்டு, அந்த தோசை எனக்கு தான் வேணும்னாரு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, அந்த தோசை எனக்கு தான் வேணும், இருக்கிறது எனக்கு தான் கொடுக்கணும். இப்போ இவங்க யோசிச்சிருக்கலாம், போயா இருக்கிறது எனக்கும் என் பிள்ளைக்கும், இதை சாப்பிட்டா நான் ஒரு 2 நாள் சந்தோஷமா இருக்குவேன், ஒரு 2 நாள் உயிரோட இருப்பேன்னு சொல்லி அந்த சாராபாத் விதவி அந்த பாஸ்டர் எலியாவை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சகோதரி என்ன பண்ணா, நம்ம எப்படியே சாப்பிட்றோம், இருக்கிறத இவர் குத்துட்டு சாவலாமேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. அவன் யோசனையால் கூட பாவம் செய்ய யோசிக்கலை சாராபாத் விதவி. அவன் என்ன பண்ணா, சொன்ன உடனே அந்த மாவை எடுத்து ஊற்றி அந்த ஆளுக்கு கொடுத்தா. அவள் ஊற்ற 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 மாவு வத்தலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். நீ வழிகளெல்லாம் நீ கர்த்தர் நினைச்சனா, உன் சிந்தனை, உன்னை யோசனை, உன்னை டிசிஷன் எல்லாத்துலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தினா, கர்த்தர் உனக்கு முதலிடம் கொடுப்பார் எல்லா இடத்துலையும். அதான் தான் முதல்ல சொல்கிறேன், முதல் காரியம், when you say yourself as God's woman, கடவுளோட பெண்ணாக நீ கருதப்படணும் என்று சொன்ன முதல் காரியம், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, சாராபாத் விதவிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இந்த எலியாக்கு அந்த மாவை கொடுக்கணும். இஃப் ஷி வுட் ஹவ் மிஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, சாராபாத் விதவிக்கு ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்?
எலியாக்கு தோசை சுட்டு கொடுக்குற சந்தர்ப்பம். இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு, அந்த மாவு தீர்ந்துடுச்சுன்னா அவ்வளோதான். சரியா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பிரயோஜனப்படாம அவளுக்குன்னு செல்ஃபிஷாக மாவை வச்சுக்கின்னு இருந்தானா, அடுத்த கதை சொல்கிறேன் பாருங்க, அப்படி ஆயிருக்காது. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அடுத்த கதை, மாவை சுட்டு கொடுத்தா மாவு வத்தலை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாராபாத் விதவியோட பையன் செத்துட்டான். சரியா? என்ன ஆயிட்டான்? செத்துட்டான். அந்த பாஸ்டர் வராரு, வந்த உடனே போயிட்டு மேலே போயிட்டு அந்த மகனை பார்த்து, எழுந்துக்க. அந்த மகனுக்காக என்ன பண்றாரு? எழுந்துக்க. அந்த சாராபாத் விதவி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? தோசை. ஒரு தோசைல அற்புதம் பத்தியா? என்ன? ஒரு தோசை சுட்டு கொடுத்ததுனால, அந்த சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணதுனால பெரிய அற்புதம். அவங்க பையனே அவங்க உயிரோட கிடைச்சாங்க. அதனாலதான் முதல்ல சொல்றேன், பெண் ஆனவள் அவளுக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தை சரியா பிரயோஜனப்படுத்தணும். உனக்கு சபைக்கு வருகிற ஒரு சந்தர்ப்பமா சரியா பிரயோஜனப்படுத்து. உன் சபைக்கு வர சந்தர்ப்பமா என்ன பண்ண? சரியா பிரயோஜனப்படுத்து. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் முதல்ல கர்த்தருக்கு அந்த வழியை சந்தோஷப்படுத்து. கர்த்தர் அந்த வழியில் இருக்கிறார். எல்லா வழியிலும் கர்த்தர் என்ன பண்ண? நீ சந்தோஷப்படுத்து, மேன்மைப்படுத்து, அவருக்கு பிரியமா இருக்க ஆரம்பிச்சுக்க. அப்போ கர்த்தர் உன்னை பார்த்து, தாவீதுக்கு என்ன சொன்னார் கர்த்தர்? இவன் என் பிரியமான, என் இருதயத்துக்கு ஏற்றவன். யாரும் சொன்னது? தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள். எப்போ? உன் வழிகள் எல்லாம் நீ கர்த்தரை நினைத்து பார்க்கும் போது. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? முதல் காரியம், அவர் உன் வழிகள் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க கர்த்தரை நினைத்து பாருங்க. யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு பண்ணீங்க, நாளைக்கு வாங்க அந்த தோசை நான் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அவங்க பையன் உயிரோட வந்திருக்க மாட்டான். புரிஞ்சிச்சா? சாராபாத் விதவி அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த சுச்சுவேஷனை விட்டு கொடுக்காம செய்ததுனால தான் அந்த பையனை அந்த மகள் மீட்டு கொண்டாள். புரியுதுங்களா? ரெண்டாவது காரியம் வசனம் எடுத்து படிங்க. இப்போ சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், உன் வழிகள் எல்லாம் யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். கர்த்தரை நினைக்கணும்னா என்ன செய்யணும்? நீ தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தரை நினைக்கணும். உன் சிந்தையால் நீ யோசிக்கும் போது கர்த்தரை நினைக்கணும். Your decision and thought should be always inclined with God. உன்னோட தீர்மானமும் உன் யோசனையும் எப்போதும் கர்த்தரோட கூட இருக்கணும். சொந்தமா தீர்மானம் எடுக்காது. அல்லேலூயா. சொந்தமா தீர்மானம் எடுக்காது. கர்த்தரோடு கூட இணைந்து தீர்மானம் எடு. தீர்மானம் கர்த்தரோடு இணைந்து நீ டிசைட் பண்ணும்போது கர்த்தரோடு என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறவராக. ரெண்டாவது காரியம், நீ ஒரு நல்ல தேவனின் பெண்ணா இருக்கும்போது சங்கீதக்காரன் சொல்றான், படிங்க புனர்முறை. நான் உனக்கு போதித்து உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. So commit yourself to God daily. ரெண்டாவது காரியம். முதல் காரியம் என்ன பார்த்தேன்? commit yourself every day of your life. இல்லையா? எல்லா நாளும் கர்த்தரை என்ன செய்யுங்க? எல்லா வழியிலும் கர்த்தரை என்ன செய்யுங்க? நினைத்து பார்க்க. ரெண்டாவது காரியம், எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? கனம் அடிச்சுங்க. commit yourself daily to God. தினமும் கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க? ஒதுக்கி வைங்க. கர்த்தருக்கு நீ தினமும் கர்த்தருக்கு ஒரு சில நேரத்தை ஒதுக்கி வைத்து அந்த நேரத்தின் கர்த்தரை கனப்படுத்தும் போதோ ஆசீர்வதிக்கும் போதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமேன். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரம்மா தெரியும், கொரியன் பாஸ்டரம்மா. அந்த பாஸ்டரம்மா ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. காலையில் ஏஞ்சாங்கன்னா 4 o'clock ஏஞ்சிப்பாங்க. எவ்வளோ மணிக்கு? 4 மணிக்கு ஏஞ்சிப்பாங்க. ஏஞ்சிட்டு அவங்க பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க. பச்சை தண்ணியில் குளித்த உடனே சொல்கிற முதல் வார்த்தை, காட் திஸ் இஸ் யோர் டே.
காட் திஸ் இஸ் யோர் டே. இந்த நாள் நான் எனக்குன்னு எடுத்துக்க கூடாது. நீங்கள் கொடுத்தால்தான் நான் என்ன பண்ணுவேன், எடுத்துக்குவேன். ரொம்ப வித்தியாசமாக அவங்க ப்ரே பண்ணுவாங்க. நாங்கள் யோசிக்கிறோம் எப்படி இவங்க, ஏன்னா காலையில் டான் ப்ரேயருக்கு நாங்கள் கலந்துக்கணும். காலையில் டான் ப்ரேயர்னா காலையில் அதிகாலை ஜபத்துக்கு நாங்கள் போய் கலந்துக்கணும். டோருக்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸில் பேர் எழுதணும். ஒரு 2 முறை நான் என்ன பண்ணேன், தூங்கிட்டு அவன் கீழே இருக்கிற பெட்டு பையனுக்கு சொன்னேன், ஜூனியருக்கு சொன்னேன், ஏய் என் பேரை மட்டும் என்ன பண்ணேன் ஏதுன்னு. ஒரு 2 முறை பண்ணேன் நான். 3ஆவது முறை எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரில, கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. இவர் ஏதி வச்சுட்டு உள்ளே போய் தூங்கிற வரக்குறை இல்லை, ஊருக்கு பதிலில் யாரோ ஒருத்தரை அனுப்பி அங்கே பேர் இதை வச்சுறாரு. 3ஆவதும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. 3ஆவது 4ஆவது நாள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லு, டான் ப்ரேயர் எங்கள் ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த பாஸ்டர் மேலே என்ன பண்ணாங்க, எங்கள் ரூமுக்கே எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நான் மட்டும் கண்ணை பேன் திறந்து பார்க்குறேன். அப்போ தெரிஞ்சிச்சு, அல்லேலூயா, கர்த்தர் நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ண மாட்டாருங்க, விட மாட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். அப்போ அந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், இந்த நாள் யாருடைய நாள், கர்த்தருடைய நாள். அல்லே, கமிட் யுவர் லைஃப் டெய்லி டு காட். தினந்தோறும் உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்க. முதல் காரியம், உன் வழிகளில் என்ன செய்ய, கர்த்தரை நினைச்சுக்க. 2வது காரியம், உன் ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடு. கமிட் யுவர் லைஃப் டெய்லி டு காட். தினமும் உன் ஜீவனை கர்த்தருக்கென்று நீ ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்கென்று உன் ஜீவனை நீ கொடுக்கும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறா. நீ உன் ஜீவன் நாள் எல்லாம் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய காரியத்துக்காய் நீ ஓடும்போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. we are all working. எல்லாரும் வேலை செய்கிற உமன்ஸ் இல்லையா, எல்லாரும் வேலை செய்கிறீங்க. அல்லேலூயா. வேலை இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க, வேலை இடத்துல என்ன செய்வீங்க, வேலை தான் செய்வேன், சரியா? வேலை என்ன பண்ணுவீங்க, வேலை தான் அந்த வேலை நேரத்தில் கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை யோசிக்க, கர்த்தரை தியானிக்க, கர்த்தரிடம் ஜெபிக்க என்ன பண்ணுங்க, ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுக்க. ஏன்னா அது கர்த்தருடைய நாள். ஆமேன், ஆமேன். அது யாரோட நாள், கர்த்தருடைய நாள். உன் வேலை செய்கிற நேரத்தில் கூட என்ன செய்யணும், ஒருத்தர் அந்த அம்மா சொன்னேன் இல்லையா, அவங்க வேலை செய்யும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணினே வேலை செய்வாங்க, பாட்டு பாடினே வேலை செய்வாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அதிகமாக பேசுவாங்க. பேசுகிற வார்த்தை என்னன்னா கடவுளை குறித்து தான் அதிகமாக பேசுவாங்க. வேறு எந்த விஷயத்தையும் பேசுகிறதே கிடையாது அவங்க. நாங்கள் எதனா போய் ஹவ் வாஸ் யுவர் யங் லைஃப்னு கேட்டால் கூட மை யங் லைஃப் வாஸ் வித் காட்னு தான் சொல்லுவாங்க. சமோனிம், நீங்கள் எப்படி இருந்தீங்க சின்ன வயசில், நீங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணீங்க, ஹவ் வாஸ் யுவர் யங் லைஃப். ஏன்னா நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும். இப்போ இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நான் வித்தியாசமாக பேச ஆரம்பிப்பேன். அவங்க எதுனா உனக்கு கரெக்டலான்னு யோசிப்பேன். அவங்க சொல்கிற விஷயமெல்லாம் கரெக்ட். கடைசியாக எண்ட் ஆகுறது எங்கன்னா கடவுள் தான். ஹவ் வாஸ் யுவர் யங் லைஃப், மை யங் லைஃப் இஸ் வித் காட். என் வாலிப நாட்கள் கடவுளோடு கூட இருந்தது. என் சிறு பிள்ளையின் வாழ்க்கை கடவுளோடு கூட இருந்தது. ஐ யூஸ் டு கோ டு சண்டே ஸ்கூல், ஐ யூஸ் டு கிளீன் தி சர்ச், ஐ யூஸ் டு கிளீன் தி சேர்ஸ். இவெல்லாம் தான் என் வாழ்க்கையின் வேலையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணீங்க, அவங்க டாக்டராக இருந்திருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க ஒரு டாக்டராக இருந்து ரிட்டையர்டு ஆகி மிஷினரியாக இந்தியாவுக்கு கோலாரில் ஊழியம் செய்தவங்க. அப்படியா இருக்கும்போது, ஒரு டாக்டராக இருக்கும்போது அவங்க நேரத்துலலாம் ஊழியம் செய்யும் போதும், வேலை செய்யும் போதும், பணிவிடை செய்யும் போதும் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் வார்த்தை, கர்த்தர் செயல், கர்த்தர் பாடல், இப்படியாய் அவங்கள கர்த்தரோடு இணைந்து வாழும்போது கர்த்தர் அவங்கள வல்லமையாய் பிரயோஜனப்படுத்துகிறவராக இருக்கிறா. அல்லேலூயா. 2 முக்கியமான காரியம், நீ கர்த்தரோட பெண் என்று சொல்லி கருதப்படணும்னா, முதல் காரியம், உன் வழிகள் எல்லாம் யாரை நினைக்கணும், கர்த்தரை நினைக்கணும். முதல் காரியம். 2வது காரியம், உன் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருக்காய் ஓடணும். அல்லேலூயா. உன் ஜீவனை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கணும். கமிட் யுவர் லைஃப் டெய்லி டு காட். தினமும் எழுந்து இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவனை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் ஜீவனை இன்னைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். யூ டேக் கேர் ஆஃப் மை லைஃப். என் ஜீவனை என்ன பண்ணுங்க, நீங்க பார்த்துக்கங்க. அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாகனம் ஓட்டுறீங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ இருக்கிற வாகனம் ஓட்டும் போது பாட்டு பாடின்னு போகிறேன், என்னென்னோ செய்கிறான். நீங்கள் வாகனம் ஓட்டும் போது, வேலை செய்யும் போது பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தாவீதுகிட்ட வாக்மேன் இருந்துச்சா, மொபைல் இருந்துச்சா? அந்த சிவப்பு சமுத்திரம் அங்கேயே இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க கடக்க செய்யும் போது அது ட்ரை லேண்டாக இருந்துச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிவப்பு அப்போ தண்ணி ரொம்ப நாள் தண்ணி ஊர்ன
ரோடு எப்படி இருக்குங்க? கசகசன்னு இருக்கும், நடக்க முடியாது, முழுகிடுவோம் சில சமயம். பெரிய சமுத்திரம் இல்லையா அது? அப்போ எப்படி இருக்கும் அந்த நிலம்? கசகசன்னு இருக்கணும், மீனுங்க இருக்கணும், குப்பைங்க இருக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கணும். ஆனால் வசனம் சொல்லுது அது நிலம் என்னது, ட்ரை லேண்டா, வத்தின நிலமா இருந்தது. அல்லேலூயா. அவங்க கஷ்டப்படலை அங்கே போகிறதுக்கு. அங்கே நடந்தவர்களாக சிறு பிள்ளைகளும் இருந்தாங்க, ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு நடக்கலை, ரொம்ப சாதாரணமாக நடந்து போனாங்க. ஏன்னா கர்த்தர் அதன் மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் முடியல, என்னால் ஆகலைன்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, உங்களையும் நடக்க வைப்பார். உங்களையும் கர்த்தருக்கு பிடித்த பெண்ணாக கர்த்தர் கருதுவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல யார் படித்தார்? கர்த்தர் யாரை படித்தாருங்க? ஆணை. ரெண்டாவது, ஆணை எப்படி படிச்சாருங்க? ஆணை எப்படி படிச்சாரு? அப்புறம் எப்படி படிச்சாருன்னு கேட்குறேன். எதால படிச்சார்? மண்ணால. யாரெல்லாம் படிச்சது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, தூதர்கள். சரியா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அவங்கெல்லாம் இருந்து யாரை படிச்சாங்க? ஆதாம படிச்சாங்க. இப்ப அடுத்தது யார் படிக்கிறார்? கடவுள் ஏவாள. ஏவாள் எப்படி படிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். விழா எழும்புலேருந்து. அப்ப ஆதாம் என்ன பண்ணின்னு இருந்தான்? என்ன பண்ணா? நித்ர அடிஞ்சான். ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல உங்களை படிக்கும்போது மட்டும் ஆதாம் என்ன பண்ண வச்சாரு? தூங்க வச்சிட்டார். ஏன் தூங்க வச்சாரு? கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுத்தாருன்னு. ஆப்ரேஷன் பண்ணும்போது எதை கொடுத்தாரா? அனஸ்தீசியா, மயக்க வர வச்சு கொடுத்தாருன்னாரு. மயக்க மருந்தெல்லாம் அங்கே கிடையாது. அல்லேலூயா. ஆதாம் தூங்குனாரு. ஆதாம் தூங்குனார். அவர் வார்த்தையில் தான் அனஸ்தீசியா. அல்லேலூயா. ஆதாம் தூங்குனாரு. ஏன் தூங்குனார்னு சொன்னோமா? பெண்ணை படைக்க போகிற நீ பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லி. ஆமேன். ஏன்னா பெண்ணை ரொம்ப அழகாய் தேவன் படைச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமை மட்டும் பார்க்க விடல, தூதர்களையும் பார்க்க விடல. அல்லேலூயா. பெண்ணை யாரும் பார்க்க கூடாது என்று சொல்லி மறைச்சி படைச்சாரு கர்த்தர். ஏன்னா கர்த்தருக்கு பிரதானமான இடம் கர்த்தர் சமூகத்தில் உண்டு. அல்லேலூயா. இந்த ரகசிய புரிஞ்சுக்கங்க. பெண்ணை படைக்கும் போது மட்டும் கர்த்தர் ஆதாமை தூங்க விட்டாரு, எந்த தூதர்களையும் பார்க்க விடலை. அதனால தான் நான் யோபின் நோவா காலத்தில் பார்க்கிறோம். பெண்ணின் மேல் இச்சை கொண்டு யார் வந்ததா? தூதர்கள் வந்தாங்க. யார் மேல் இச்சை கொண்டு? பெண்ணின் மேல் இச்சை கொண்டு யார் வந்தது? முன்னவே அந்த தூதர்கள் பெண்ணை பார்த்துருந்தாங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. இப்போ பார்க்கும்போது அவங்க பார்வைக்கு ஏதோ புதுசாக தெரியுது. இப்போ பார்க்கும்போது அவர் பார்வைக்கு புதுசாக தெரியுது. அதனால தான் அப்படியா இறங்கி வந்தார்கள். அதனால அந்த ஆதியில கர்த்தர் பெண்களை படிக்கும்போது ரொம்ப பணிவோட அழகாய். அல்லேலூயா. அதான் சாலமன் சொல்றாரு, உங்கள் ரூபவதியே என்ன சொல்றாரு? அம்மா என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்னா, உங்களுக்கு பிரதானமான இடம் கர்த்தர் செய்யும் போதே ஆரம்பத்திலே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன ஆச்சுன்னா, போக 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 இந்த கல்ச்சர் மாற 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 என்னாச்சு? ஆன்மீகம், மென்ஹுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. மென் ஆண் 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 என்று சொல்லி ஆரம்பத்துலேருந்தே என்னாச்சு? அவங்க தான் முன்னால் என்று சொல்லி அவங்களே முன்னால் போயிட்டாங்க. போய் அவர் ஆனதை பேசுகிறேன் பாருங்க, ஆண் என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் சமமாய் பார்த்த தேவன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அநேக ஊழியங்களை தேவன் கட்டினார் என்று சொன்னால் அந்த காரணம் சகோதரிமாருங்க. அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் வெளியே போவார். பாஸ்டர் அம்மா எங்கே இருப்பாங்க? வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஆமாம். ஆனால் நம்ம பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாங்க என்ன பண்ணுவாங்க?
தோசை சுடுவாங்க. கேட்டால் நான் சாராபாத் விதவின்னுவாங்க. என்ன செய்கிறாங்க? ஏன்னா சாராபாத் விதவி என்ன சுட்டு கொடுத்தா? ரொம்ப வேத புஸ்தகத்தை படித்து ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க இந்த லேடிஸ். அஜய் சரியா? அதனால சாராபாத் விதவி என்ன பண்ணால் தோசை, நானும் தோசை தான் சுட்டு கொடுப்பேன்வாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும்? மாஸ்டர் வெளியே போகிறாருன்னா மாஸ்டரமா ஊழியம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் வீட்டுக்கார் வெளியே போகிறாருன்னா வீட்டில் இருக்கீங்களா? ஜெபிங்க. உட்காந்து யோசிக்காதீங்க. வீட்டுக்கு வந்தவனை என்ன கேள்வி கேட்டு அவனை தாளிக்கணும், என்ன கேள்வி கேட்டு அவனை முறுக்கணும், எங்கே வச்சுட்டு போனாரோ அந்த சாவியை, எங்கே வச்சு அந்த மெழுகு டப்பால் இருந்த பணத்தை காணோம். ஐயோ, யோசிக்காதீங்க. பாவம் வீட்டுக்கு வரும்போது அவர் பயந்துன்னு வர்றாரு. அல்லேலூயா. அது என்ன பண்ணாங்க? வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றது கிடையாது. டக்குன்னு ஃபோன் பண்ணி, யோ எங்கேயா வச்சிருக்கிறேன்னு ஆஃபீஸ்லேயே கேட்டவனே வீட்டுக்கு வரக்கூட மாட்டார் அவர். அல்லேலூயா. அதனால உங்கள் யோசனையை கர்த்தருக்குள் இணைத்து யோசிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்காகவும் உங்கள் கணவனுக்காகவும் பாரமாக ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் மட்டும் நடக்கிறது கிடையாது, உங்கள் குடும்பமும் நடக்கணும். யோசிங்க. என் கணவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டு வருகிறாரா? அவர் பழக்கம் கர்த்தருக்கு பிடிக்குமா? யோசிங்க. நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, லிஸ்ட் போடுங்க. ஓகே, இவர் ஸ்மோக் பண்ணுறாரு, இவர் ட்ரிங்க் பண்ணுறாரு, இவர் வீட்டுக்கு சரியாக வருதில்லை, இவர் இந்த மாதிரி தவறு செய்கிறாரு, இந்த மாதிரி தவறு செய்கிறாரு, இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் யோசிங்க. இது கர்த்தருக்கு பிரியமானதான் நீங்கள் யோசிங்க. யோசிச்சு பட்டியல் போட்டுட்டு அதற்காக முழங்காலிட்டு ஜெபிங்க. பிள்ளை வாழ்க்கை பட்டியல் போடுங்க. இதெல்லாம் பிரியமான காரியங்கள் என் பிள்ளை செய்கிறானா இல்லையா பட்டியல் போடுங்க, ஜெபிங்க. அதுதான் தாய்மார்கள். அல்லேலூயா. நீங்கள் பெரிய ஊழியம் செய்கிறவங்க. அல்லேலூயா. அதனால உங்கள் வழியை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க. ஆமேன். 2வது காரியம், அவர் எப்போதும் பின்தொடருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபித்த பிறகு பத்மாவும் பீனாவும் சின்ன ஒரு கேம் உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமாம்மா, ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூர்ந்து நீங்கள் கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை கனமடிச்சுகிறோம், 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 கனமடிச்சுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்கள் கிருபை தான். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே கனமடிச்சுகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே,
மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரிசுத்த தெய்வமே, உமக்கு நாம் அடிச்சுக்கிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் வழிகள் எல்லாம் கர்த்தரை நான் நினைத்தருளும்படியாக, தினமும் உமக்குள் வாழும்படியாக ஆண்டவர்களே இந்த சகோதரிமார்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க, சிந்தனையை மாற்றுங்க. இவர் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் கர்த்தரின் வழியில் எடுக்கிற தீர்மானமாகவும் கர்த்தர் ஞானத்தில் எடுக்கிற தீர்மானமாகவும் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பலன் படுத்தும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தை பலன் படுத்தி தகப்பனை நடத்துங்க அப்பா. நீரே தேவனா இருந்து தேவன் வருகை மற்றும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையான காரியங்களை கொடுத்து அலங்கரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவனுக்காய் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஒரு கேம் ஆட